ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளரான எம்பி தர்மர் சென்னை ராயப்பேட்டை எம்ஜிஆர் மாளிகையில் இபிஎஸ்ஐ நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்து வாழ்த்து பெற்றார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை ராயப்பேட்டை எம்ஜிஆர் மாளிகையில் இபிஎஸ்ஐ நேரில் சந்தித்து எம்பி தர்மர் ஆதரவு தெரிவித்து வாழ்த்து பெற்றார். அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் யாதவ். யாதவ், வணக்கம். விவரம். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருந்த மாநிலங்களவை உறுப்பினர் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளரான எம்பி தர்மர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவித்தார். சென்னை ராயப்பேட்டை எம்ஜிஆர் மாளிகையில் இபிஎஸ்ஐ நேரில் சந்தித்து எம்பி தர்மர் ஆதரவு தெரிவித்து வாழ்த்து பெற்றார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பிரகாஷ். பிரகாஷ், வணக்கம். விவரங்கள். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருந்த மாநிலங்களவை உறுப்பினர் ஆர் தர்மர் தற்போது சென்னை ராயப்பேட்டையில அதிமுக தலைமை அலுவலகத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து தன்னுடைய ஆதரவினை தெரிவித்திருக்கிறார். அவருடைய ஆதரவாளர்களோடு மீண்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு தன்னுடைய ஆதரவினை தெரிவித்திருக்கிறார். கடந்த 2022ஆம் ஆண்டு மாநிலங்களவை உறுப்பினராக பொறுப்பேற்றவர் ஆர் தர்மர். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய ஆதரவாளராக நீடித்து வந்த நிலையில ஓ பன்னீர்செல்வம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு தொடர்ச்சியாக ஓ பன்னீர்செல்வத்தினுடைய ஆதரவாளராக நீடித்து வந்தார். அவர் ஓ பன்னீர்செல்வம் தனியாக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவாக செயல்பட்ட போது தொடர்ச்சியாக ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில் இருந்து வந்தார். இந்த நிலையில தன்னுடைய ஆதரவு நிலைப்பாட்டை தற்போது ஆர் தர்மர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை கட்சியினுடைய அலுவலகத்தில் சந்தித்து தற்போது தன்னுடைய ஆதரவினை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவருடன் ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து அவருடைய ஆதரவாளர்களும் உடன் வந்திருக்கிறாங்க. ஓ பன்னீர்செல்வத்துடைய ஆதரவாளர்களாக இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மனோஜ் பாண்டியன் மற்றும் வைத்திலிங்கம் திமுகவுக்கு இடம்பெயர்ந்த நிலையில ஆர் தர்மர் தற்போது தாய் கழகமான அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார்.